பாருங்கள், பஜ்ஜிக்கு மாவு பிசைஞ்சாச்சு. கடலை மாவு, வத்தப்பொடி, உப்பு, அப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோடா உப்பு போட்டிருக்கேன். இப்படி கோதி ஊற்றும் போது இப்படி வழியணும். வளைஞ்ச மாதிரி இருந்தால் கட்டியாக இல்லாமல் நல்லா அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள், இப்படி லைட்டாக அந்த பக்கம் இந்த பக்கம் தடவிட்டு போட்டு எடுத்துடலாம். அதெல்லாம் பொறுமையாக சட்டி வைக்கல, சின்னது வச்சுருக்கனால 3 தான் போட முடியும். இங்கே பாருங்கள், 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வந்துருச்சு. எடுத்துடலாம். இப்போது கலர் வந்து அதே நேச்சுரல் கலர் தான். பொடி எதாவது போட்டால் கலர் வரும், அது நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் பொடியை போட்டாச்சு. கொஞ்சம் திக்காக இருக்குது, தண்ணி ஊற்றியாச்சு. திரும்பவும் ஒரு வாட்டி போட்டு எடுத்துக்குவோம். 2 வாழைக்காய் தான் வெட்டியிருக்கேன். அதிலே பாருங்கள் 20-25 பஜ்ஜி வரும். மேலே வச்சுட்டு மேலே பாருங்கள், இவ்வளோ வச்சு